இந்த பாருமா, நீ சின்ன பொண்ணு, இந்த மாதிரி அவசரப்பட்ட எந்த முடிவு எடுக்க கூடாது. நீங்களாவது கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கம்மா. என்ன ஏன் இப்படி ஃபோர்ஸ் பண்றீங்க? வேண்டானா விட்டுற வேண்டியதானே. விஜய்க்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க. சோஃபி, நீ ஒரு அழகான வாழ்க்கையை மிஸ் பண்ற. சோஃபி, நீ ஒரு அழகான வாழ்க்கையை மிஸ் பண்ற. நல்லா இருக்கேம்மா. நல்லா இருக்கேம்மா. செல்லம். சோஃபி வரலையாம்மா? அவ காலேஜுக்கு போயிருக்காப்பா. சரிங்கம்மா. விஜய், அவளை கொஞ்ச நாளைக்கு டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்ப்பா. சரி, நாளைக்கு பார்க்கலாம். பாய். பாய் சோஃபியா. வரேன். பாய். ஹைடா. ஹைடா மச்சி. போலாம். இல்ல மச்சி, நீ ஊத்தியா? நேத்து கவிதா பண்ண மாடர்ன் ஆர்ட்லாம் ரொம்ப எக்ஸலண்டா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சது. நீ இத பாத்தியா? ரொம்ப நல்லா இருந்துச்சு. சோஃபி, நான் முன்னாடி போயிட்டு இருக்கேன். சோஃபி, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க. நாம ஒரு நல்ல ஃப்ரெண்டா தானே பழகிட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் டைம் நான் உன் வீட்டுக்கு வந்தப்போ உனக்குள்ள இருக்க வலி எனக்கு தெரிஞ்சது. அந்த வலியை நீ சொல்லி அழும்போது என் மனசும் வலிச்சது சோஃபி. வாழ்நாள் பூராவும் உன்னை என் கூட வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். இதை விட எனக்கு வேற வழி தெரியல. அதான் அண்ணங்கிட்ட சொல்லி உங்க வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வர சொன்னேன். நான் உங்ககிட்ட லவ் சொல்லி அதை நீ வேண்டான்னு சொல்லியிருந்தா பரவாயில்லையே. பெரியவங்க சம்மத்தோட நடக்க போற கல்யாணத்தை ஏன் வேண்டான்னு சொன்ன? கல்யாணம் வேண்டான்னு சொல்றதுக்கு 1000 காரணம் இருக்கும். அதெல்லாம் உன்கிட்ட சொல்ல முடியாது. ஏன்னா அது என்னோட பர்சனல். அப்படி என்ன எனக்கு தெரியாத பர்சனல்? விஜய், உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னும் சொல்ல போனா கர்த்தருக்கு பிறகு நான் அதிகமா நேசிக்கிறதே உன்னதான். ஆனா என்ன கேட்காம எப்படி இப்படி ஒரு முடிவுக்கு வந்தேன்னு எனக்கு தெரியல. நான் உன்கிட்ட இருந்து எதிர்பார்த்தது அன்பை மட்டும்தான், அனுதாபத்தை இல்ல. சாரி விஜய். சோஃபி, ஒரு நிமிஷம். நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. நான் உன் மேல வச்சிருக்கிறது அனுதாபம் இல்ல, அதிகமான அன்பு, ட்ரூ லவ். உன்னை கேட்காம அப்படி செஞ்ச தப்புதான். அதுக்காக நான் உன்கிட்ட சாரி கேட்கிறேன் சோஃபி. ஐ எம் சாரி. இப்படி எதுவுமே பேசாம போன எப்படி? விஜய், நான் ஒரு அமைதியான வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்படுறேன். தயவு செஞ்சு என்ன டிஸ்டர்ப் பண்ணாத ப்ளீஸ். சோஃபி, சோஃபி, சொன்னா கேளு சோஃபி. விடுங்கல. யாரா நீ? யாரா நீ? சொல்றா. சொல்றானா? கேக்குறல. ஏய், அதுக்கு நீ யாரா? யாரா? உங்க காதுல வந்து யாரா இருந்தீங்க நீங்க? அடி போறா மச்சான். உங்க வழி போறா. மச்சான் விட்டுறாங்க. ஏய், கேட்டு. தெரியுது மாமா உனக்கு தெரியல உங்களுக்கு? மாச கட்சி சார், கையில எதுவும் மாட்டல சார். மாச கடைசி காரணம் சொல்றீங்களா நீங்க? பிச்சிரும் பிச்சு. வணக்கம் சார். விஜய், இதெல்லாம் நமக்கு தேவையா? ஏன் இப்படி எல்லாம் பண்ற? ஏன்பா? உங்க தம்பிங்கிறதால இங்க உட்கார வச்சிருக்கேன். வேற ஒரு பையனா இருந்தா ஜட்டியோட லாக்அப்ல உட்கார வச்சிருப்பேன். காலேஜ் கேம்பஸ்குள்ளேயே போய் பிரச்சனை பண்ணிருக்கான். இது ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்த கம்ப்ளைண்ட். இதுக்கு நான் ஆக்ஷன் எடுத்திருந்தா உங்க தம்பியோட லைஃபே ஸ்பாயில் ஆயிருக்கும். இனிமே இப்படி ஒரு சம்பவம் நடக்காம பாத்துக்குங்க. தேங்க்யூ சார். ஓகே, வா.
எதுக்கு விஜய் கவலைப்படுற? நாங்க இருக்கும்போது உனக்கு எந்த கவலையும் வேண்டாம் இல்ல ஜெயா? சரி வா. ரெடியா? இந்த 4 பெயிண்டிங்ல ஏதாவது ஒரு பெயிண்டிங் மட்டும் ஹாப்பி மூட்ல இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் சோஃபி. விஜய் நல்ல பையன் தானே, ஏமா வேண்டான்னு சொல்ற? நல்ல பையங்கிறதுனாலதான் வேண்டான்னு சொல்றேன். மாமா மெட்ராஸ் சுத்தி காட்டுங்க மாமா. காது கேட்கலடா. மாமா மாமா எங்க எல்லாத்தையும் எலக்ட்ரிக் ட்ரெயின்ல கூட்டிட்டு போங்க மாமா. மாமா ஏசி பஸ்ல போலாம் மாமா. ஆமா, ஓசி பஸ்ல கூட்டிட்டு போறதுக்கே இவர் யோசிப்பாரு, இவர் போய் ஏசி பஸ்ல கூட்டிட்டு போவாரா? மேப் சார், மேப் மேப் மேப். அறியாத திசையெல்லாம் அறிஞ்சிக்கலாம். வாடா என் தங்க மர்மேனே. கால் டாக்ஸிலடா, கால் நடையிலே போவோம் வா. 20 ரூபாயில இந்தியாவையே பார்க்கலாம். இவ்வளவு ஏன் உட்கார்ந்த இடத்துல ஊரையே பார்க்கலாம். எங்க என்ன புதுசா சொல்றீங்க? உட்கார்ந்த இடத்துல இருந்து ஊரை எப்படி பாக்குறது? ஆனா எங்க மேப்ல நீங்க உட்கார்ந்த இடத்துல இருந்தே மெட்ராஸ சுத்தி பார்க்கலாம் சார். சென்னை மேப் வேணுமா மெட்ராஸ் மேப் வேணுமா சார்? யோ என்னையா புதுசா சொல்ற? ரெண்டுமே ஒண்ணுதாயா? அப்படி இல்ல சார். சென்னை மேப்னா தமிழ்ல இருக்கும், மெட்ராஸ் மேப்னா இங்கிலீஷ்ல இருக்கும். உங்களுக்கு எது சார் வேணும்? நான் தமிழ். மெட்ராஸ் மேப் வேணா, தமிழ் மேப்பே போதும். உன்னை குடு. இப்ப நம்ம கிண்டி ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கோம்டா. இங்கிட்டு போனா தாம்பரம், இங்கிட்டு வந்தோம்னா மாம்பழம். இப்ப எங்க போலாம் சொல்லுங்க? முதல்ல மாம்பழம் போலாம் மாமா. சரி எல்லாரும் மாமா சட்டையை பிடிங்க. குச்சு 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 குச்சு. அங்க பாடுறா சைதாப்பேட்டை கலைஞரின் பொன்னிலா வளைவு வந்துருச்சு பாத்தியா? கைய நீட்டாத, வேற ரயில அடிச்சிருச்சு. காமெடி கீமெடி பண்ணலையே, ஒன்லி சீரியஸ். குச்சு 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 குச்சு. அங்க வர்றா மாம்பழம் வந்துருச்சு. மார்க்கெட் எவ்வளவு நெரிசலா இருக்கு. அங்காடி தெரு கட்டடம் எவ்வளவு உயரமா இருக்கு பாத்தியா? அங்காடி தெரு பில்டிங் ரொம்ப உயரமா தான் இருக்கு. ட்ரெயின் கிளம்ப போது உள்ள வாங்க. நம்மளுக்கு எந்த குடுக்குறாங்க? குச்சு 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 குச்சு. ஆமா இது கோடம் பக்கம் தானே. எப்படி அவளை கரெக்டா சொல்ற? மாமா அங்க பாருங்க மாமா, அஜித் மங்காத்தா விளையாடிட்டு இருக்காரு. மாமா விஜய் வில்லு வண்டியில போறாரு மாமா. டேய் எங்கடா போயிட்டு இருக்காரு? மாமா டைமிங் மிஸ் பண்ணிட்டீங்க மாமா, விஜய் போயிட்டாரு மாமா. சேரா சேரா குச்சு குச்சு குச்சு. மாமா எக்மோர் நல்லா பாத்துக்கறங்க. குச்சு 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 குச்சு. பார்க் வந்துருச்சு. பார்க் வந்துருச்சா? வந்துருச்சு. டேய் எலக்ட்ரிக் ட்ரெயின்ல கக்கூஸ் கிடையாதுடா. ஸ்டேஷன்ல இருக்குல, அங்க போயிட்டு வந்துடுறேன் மாமா. ஸ்டேஷன் பாத்ரூம் பா. சரி சரி சீக்கிரம் போயிட்டு வாடா. மாட்டிலாடா இப்படி ஊரை சுத்தி காட்டுற மாமே யாருக்காச்சும் கிடப்பானா? யாருக்கும் கிடைக்க கூடாது மாமா. மாமா உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு மாமா. சரி சரி சரி. மாமா டிடிஆர் டிக்கெட் கேக்குறாங்க. எது டிடிஆர் டிக்கெட் கேக்குறாரா? எங்கடா? இதோ வராங்க. ஏய் எல்லாரும் எங்க இருந்து வரீங்க? கிண்டில இருந்து வரேன் சார். எங்க டிக்கெட்ட காமிங்க. டிக்கெட்லாம் எடுக்கல. ட்ரெயின் என்ன உங்க அப்பா வீட்டு சொத்தா? ஓசிலியா ஓடுது? சார் எங்க மாமா தான் சார். 1 2 3 4 மொத்தம் 10 பேரு. ஆளுக்கு 500 5000 எடுங்க. சார் நாங்க ரயில எல்லாம் போல சார். இங்கனக்குள்ள இருந்துகிட்டு பிள்ளைகளுக்கு விளையாட்டு காட்டுறேன். சொல்லாதீங்க மாமா, நீங்க தானே எங்க எல்லாத்தையும் ட்ரெயின்ல கூப்பிட்டு வந்தீங்க. ஏய் பேசாம இரு. வித்தவுட் டிக்கெட்ல பசங்களை கூட்டிட்டு வந்து பிஞ்சு மனசை கெடுக்கிறியா? அதுல பிஞ்சு அது பெரிய நஞ்சுக சார். ஏய் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏமாத்த பாக்குறியா? ஒழுங்கா ஃபைனா கட்டு, இல்ல 2 வருஷம் உள்ள தூக்கி போட்டுருவேன். நாங்க சார் நல்ல வேலை எலக்ட்ரிக் ட்ரெயின்ல வந்ததுனால 5000 ரூபாய். இதே எக்ஸ்பிரஸ் தான் 50000 ரூபாய். இனிமே வித்தவுட்ல போனீங்க சாமி இனிமேல நான் ரயில்லே ஏற மாட்டேன்.